ஹாய் ஆல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்ங்க. அதாவது ஃபீமேல் ஆர்காசம்னால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னன்றது பார்த்துடலாம். நிலாவில் ஆக்சிஜன் இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் மண்டையை உடச்சி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை கூட ஒரு நாள் சயின்ஸ் கண்டுபிடிச்சிடலாங்க. ஆனால் ஒரு பொண்ணுக்கு செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருச்சா, ஆர்காசம் அவங்க ரீச் பண்ணிட்டாங்களா, அவங்க செக்ஷுவல் கிளைமேக்ஸை அட்டைன் பண்ணிட்டாங்களா அப்படின்றது யாராலையுமே கணிக்க முடியாத ஒரு புதிராதாங்க இன்னுமே இருந்துட்டுருக்கு. அது புரியாத ஒரு விஷயமா இருந்தாலும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பல இருக்குங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டடி பார்த்தேங்க. அதாவது தினமும் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி தன் மனைவியை கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்துட்டு போகிற ஆம்பளைங்களுக்கு 20% லைஃப் டைம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுதான். ஸோ ஜஸ்ட் ஹக்கிங் அண்ட் கிஸ்ஸிங்கில் 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம லேடிஸ்க்கு அவங்க ஆர்காசம் மூலயமா அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகாதான் என்ன? லைஃப் ஸ்பேன் மட்டும் இல்லைங்க, அந்த லைஃப்பில் கிடைக்கக்கூடிய நிம்மதியுமே இன்க்ரீஸ் ஆகும். ஒரு கல்யாணத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறது ஜஸ்ட் நாட் அ செக்ஷுவல் ஆக்ட். அவங்களுடைய இன்டிமெசி, அவங்க ஒருத்தங்களை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கும் அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஹார்மோனிக்குமே ரொம்பவே தேவையான ஒரு விஷயம். ஸோ இதை நம்ம ஃபேக் பண்ணிவிட்டு கிளைமேக்ஸே அட்டெயின் பண்ணாமல் நிறைய லேடிஸ் தனக்கு கிளைமேக்ஸ் வந்துட்ட மாதிரியான ஒரு ஃபேக் பண்ணுறது ரொம்ப காமனாக ப்ராக்டிஸில் இருந்துகிட்டே தான் இருக்குது. நிறைய பேருக்கு கிளைமேக்ஸ்னால் என்னன்னே தெரியாது, ஆர்காசம்னால் நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது அப்படின்றத ரொம்ப சீக்ரெட்டாக அவங்களும் நானும் தனிமையில் இருக்கும் போது மட்டுமே சொல்லுவாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் கூட தெரியாமல் வச்சுக்கோங்க டாக்டர் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு தயக்கமான ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய சொசைட்டியில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை பிரேக் பண்ணி நம்ம லேடிஸ் இதை பற்றி பேசுகிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்க. ஏன்னா உங்களுடைய ஆர்காசம் போது தான் உங்களுடைய ஆக்சிடோசின் ரிலீஸ் ஜாஸ்தியாக போகுது. இது வந்துட்டு உங்களுடைய எல்லா விதமான ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஸ்லீப் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணவும் செய்யும். அண்ட் நீங்கள் வந்துட்டு பீரியட்ஸ் டைமில் செக்ஷுவல் ப்ராக்டிஸில் ஈடுபடக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களோட பீரியட்ஸில் வரக்கூடிய பெயினுக்குமே இது ஒரு நல்ல ரிலீஃபாக இருக்குங்க. ஸோ இதை பற்றி தயங்காமல் பேசுகிறத இன்னிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். யூ ப்ளீஸ் டேக் கேர். ஆல்வேஸ் யுவர்ஸ் டாக்டர் டி. பை.